Hi friends, welcome to Craft with DD. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹவுஸ் பண்ணலாம். இது பாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது ஹவுஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 15 into 15 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் ஷீட் 2 எடுத்துக்கணும். அதில் வந்து 5, 10க்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக மடித்து விட்டுருங்க. இப்போ 5க்கு நம்ம மடிச்சுட்டு மறுபடியும் இதை எடுத்துகிட்டு அந்த மறுபடியும் இந்த பக்கம் 5க்கு அதாவது 10ல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மடிச்சுட்டு அதே மாதிரி 2 சைடுமே மடிச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இதே மாதிரி மடிச்சுக்கணும், திருப்பி இதே மாதிரி மடிச்சுக்கணும். 2 பக்கமும் இப்படி மடிச்சிட்ட பிறகு இப்போ பிரிக்கணும். இப்போ பிரிச்சுட்டு இந்த கார்னரில் இருக்கு பாருங்களா, இதை அப்படி மடித்து இந்த பக்கம் வர மாதிரி மடிச்சுட்டணும். பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் இதை உள் பக்கமாக மடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த வீடோட கூரை இருக்கும் இல்லைங்களா, அது அழகாக வந்துடும். இப்போ 2 சைடு மடிச்சாச்சு, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதே இன்னொரு பேப்பர் 15 into 15 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதே மாதிரி 5, 10க்கு மார்க் பண்ணிவிட்டு முன்னே மடித்த மாதிரியே 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு கீழே வந்து கொஞ்சோண்டு பேப்பர் இப்படி எடுத்து மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதேமாதிரி அந்த சைடும் மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு திருப்பி இதே மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ மறுபடியும் வந்து இதே மாதிரி இந்த முக்கோண ஷேப் வருது பார்த்திங்கன்னா, இதே மாதிரி வச்சு அந்த ஸ்கொயர் சென்டரில் இருக்க ஸ்கொயரை விட்டுட்டு மிச்சத்தை இதே மாதிரி மடிச்சிடுங்க. இப்போ மடித்து பிரிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா மடிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த பக்கம் இல்லாமல் மடிக்காமல் இருக்க பாருங்கள், அந்த பேஜ் பக்கம் இதே மாதிரி பேப்பரை ஃபோல்ட் பண்ணினோம் மடித்து விட்டுடலாம் உள்ள, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணலாம். க்ளூ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் வந்து பிரியமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் க்ளூ போடாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ நம்மளோட லிட்டில் ஹவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து ஸ்மைலிஸ் வச்சுக்கலாம், இல்லை கதவு ஜன்னல் இதெல்லாம் வச்சாலும் இந்த லிட்டில் ஹவுஸ் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.